தமிழின் தொன்மையும் பெண்மையின் பெருமையும் ஒன்றாக இணையும் இந்த அரிய தருணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து தமிழ் மொழியின் தாயாக விளங்கும் தமிழ்த்தாய் இன்று ஒரு சிறப்பு பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பயணத்தில் அறிவின் ஒளிவிளக்காகவும் அறத்தின் வழிகாட்டியாகவும் வாழ்ந்த ஔவையார் வீரத்திற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் அடையாளமாக விளங்கிய வேலு நாச்சியார் நவீன உலகில் பல துறைகளில் சாதனை படைத்து வரும் இன்றைய தமிழ் பெண்களை பெற்றெடுக்கும் தாயுள்ளம் கொண்ட தாயையும் சாதிக்கும் நவீன காலத்து பெண்ணையும் சந்தித்து உரையாடுகிறார். இந்த உரையாடல் வெறும் சந்திப்பு அல்ல, இது 3 காலங்களின் சங்கமம். அறம், வீரம், பண்பு, புதுமை ஆகிய 4ஐயும் ஒரே மேடையில் ஒன்றிணைக்கும் ஒரு அரிய நிகழ்வு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நம சிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். வருக வருக அறிவின் அகன்ற கடலே, அவை போற்றிக் கொண்டாடிய ஔவையாரே, நீ எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் மூதுரை ஆகியவை தலைமுறைகளை வழிநடத்துகின்றன. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றாய்? தமிழே, தாயே, நன்றி. மக்களிடம் அறிவு வளர்ந்துள்ளது, உலகம் கையில் அடங்கியுள்ளது. அறம் செய்ய விரும்பு என்ற என் சொல் மக்கள் மனதில் எப்போதும் துடிப்புற வேண்டும். கல்விதான் நமக்கு அடையாளம் கொடுக்கும், அறிவுதான் நம்மை செம்மைப்படுத்தும். கற்றுத் தெளிவது நம் பொறுப்பு, கல்லாமை இல்லாமல் செய்வது நம் கடமை. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள், ஆனால் நம் மொழியையும் மரபையும் மறந்து விடாதீர்கள். உமது வருகை தமிழர்களுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும். வருக வீரமே, வீரத்தின் வடிவமே, ஒளியே, வேகத்தின் வெளிச்சமே, வேலு நாச்சியாரே, வருக வருக. அன்னையே வணக்கம். உமது மண்ணில் பிறந்த மகளாக இருப்பதே எனக்கு பெரும் பாக்கியம். என் வாழ்வு இந்த தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. அந்நிய ஆட்சியை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண்ணரசி என்ற பெருமை உமக்கே உரியது.
தாய் நாட்டின் மீதான அன்பும் மக்களின் மீதான பொறுப்புணர்வும் தான் என்னை போராடி வெற்றி அடையச் செய்தது. ஒரு பெண் மனதில் உறுதி கொண்டால் எந்த சக்தியாலும் அவளை வெல்ல முடியாது. சக்தியின் மறு உருவமும் பெண்தானே. இன்றைய பெண்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் மகளே? பெண் என்றால் ஆக்கம், பெண் என்றால் தைரியம், பெண் என்றால் சக்தி. சக்தி கொள்ளுங்கள் சகோதரிகளே, சத்தியத்திற்காக எப்பொழுதும் ஓங்கி நில்லுங்கள். சுதந்திரம் என்பது வெறும் வரலாறு பாடமல்ல, அதை காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தலைமுறைக்கும் உண்டு. நாட்டையும் மொழியையும் பண்பாட்டையும் ஒருபோதும் விட்டுவிடாமல் இதயம் பிடித்து வாழுங்கள். உன் தியாகமும் வீரமும் என்றும் தமிழர்களின் இதயங்களில் வாழும். அன்னையே, என் பெயர் நினைவில் இருப்பதை விட என் எண்ணம் வாழ வேண்டும் என்பதே எனக்கு ஆசை. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருக்க வேண்டும். அச்சம் தவிர், அநீதியை எதிர்த்து நில், துரோகத்தை கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நில். எண்ணத்தில் உறுதி வைத்து உன் இலக்கை நோக்கி புறப்படு. தாய்மொழியை நேசி, தாய்மொழியை போற்று, தாய் நாட்டை உயர்த்து. மகளே, எப்படி இருக்கிறாய்? அம்மா, வாழ்க்கை பொறுப்புகள் அதிகம். குடும்பம், வேலை, குழந்தைகள் என ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். அதுதானே உன் பலம். காலங்கள் மாறினாலும் குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கும் தூணாக அல்லவா நீ இருக்கிறாய். உலகம் ஓடுகிறது, அதோடு நானும் ஓடுகிறேன். என்னோடு குடும்பத்தையும் இழுத்து பிடித்து கொண்டு நடக்கின்றேன். உன் போல பண்புள்ள பெண்களால் தானே குடும்பங்கள் வாழ்கிறது. நீ காட்டும் அன்புதான் பலருக்கு பலம் கொடுக்கிறது. எனக்குள் எது விதைக்கப்பட்டுள்ளதோ அதை வளரச் செய்கின்றேன். அதோடு நானும் வளர்கின்றேன். ஆமாம் அம்மா, இன்றைய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஒன்று சொல்லவா? எனக்கும் கூட நீந்தான் தாய். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நானும் மகளாகிறேன். நீ பெற்றெடுப்பது பிள்ளைகளை அல்ல, நாளைய உலகத்தை. நீ வளர்ப்பது குழந்தைகளை அல்ல, நல்ல குணங்களை. பெற்ற உலகத்தையும் பேணும் குணத்தையும் எனக்கு பரிசலி, அது போதும். முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை. இமைகளுக்குள்ளே அடை காத்தாய், ஆசையோடு நான். அம்மா, என் முகவரி நீ. அம்மா, என் முதல் வரி நீ.
மகளே வா, என் புதுமை பெண் அல்லவா நீ? அம்மா, நான் இக்கால தமிழ் பெண். கல்வி, தொழில், சமூகம் என அனைத்திலும் முன்னேறி நிற்கும் உங்களின் இன்னொரு பிம்பம். அருமை. ஆனால் முன்னேற்றத்தின் வேகத்தில் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் மறக்கவில்லையே. இல்ல, இந்த உலகத்தில் நாங்க எங்க பிறந்தாலும் எங்க வேர் தமிழ்தான். எங்க மொழியும் மரபும் எங்களின் அடையாளம். உன் வார்த்தைகள் என் மனதை மகிழ்விக்கின்றன. இன்று பெண்ணின் பங்கு எவ்வாறு மாறியுள்ளது? இன்று பெண்கள் வீட்டின் விளக்காக மட்டும் இல்லாமல் அறிவு, சமூகம் என அனைத்திலும் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்காங்க. நாட்டின் முன்னேற்ற சக்தியாகவும் மாறி இருக்காங்க. அப்படியானால் உன் அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சாதியுங்கள். ஆனால் எப்போதும் உங்கள் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் பெருமையுடன் காத்திடுங்கள். நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடு பிடித்திட பிறந்தாயோ. பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய். உன் கனவுகள் கலைந்தது காதல் நீர் போலே. நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆட பெண்ணே ஓடிவா. நீ ஆற்றல், நீ அறிவு, தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளை போல வாடி வாசல் தாண்டி. இது நீச்சலே, நீ எழுந்து வா. 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 மாதரே, மாதரே, வாளாகும் கீரல்கள் துணிவோடு, பாகங்கள் திமிரோடு, சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள். இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாதுகு மனைவியின் வீரங்களே. சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடல் பிற்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவே. ஒரு முறை தலைகுனி உன் கற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்த நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ மதித்த உயர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்லு. மக்களே, உலகெனும் அண்டம் சுழல பெண்ணெனும் அச்சாணி தேவை. பெண்களை அறிவை செழுமையாக்குங்கள், ஆற்றலை வளருங்கள், வீரத்தை போற்றி துணிந்து நில்லுங்கள், அன்னையாகி அனைத்துமாய் வாருங்கள். பெண்ணின் அறம் இதுதான், பெண்ணின் அறம் இதுதான். அறம் செய்ய விரும்புங்கள்.